இது தேர்தல் கணக்கு. விவாதிப்பதற்காக மூத்த செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஹாய் கார்த்தி. வணக்கம் சார். ஹாய் ராஜேஷ். ஹாய் சார். என்ன ராஜேஷ், அண்ணனை அதிமுக சார்பில் போய் பார்த்து கூட்டணிக்கு அழைச்சதா சொல்கிறாங்களே, உண்மைதானா? அண்ணன்னா சீமான்பா. இன்னும் அண்ணன்னா யாரு கேட்குறேன், நம்ம தமிழ்நாட்டுக்கே அண்ணா மாதிரி நீங்க வந்து அப்படி சொல்லிட்டேன்றியா? சரி, அண்ணன்னு சொன்னா தானே தெரியும், அதுக்காகத்தான் அப்படி சொல்றீங்க. ஓகே ஓகே. ஆமாம் சார், இப்போ சனிக்கிழமை நைட்டு போய் அவரை பார்த்து பேசுனதா ஒரு தகவல் சார் அதிமுக சைட்ல இருந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அதிமுக கூட்டணியில் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து வலை வீசி தேடிட்டு இருக்காங்க கூட்டணிக்கு யாரையாவது பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி. திமுக ஒரு பக்கம் வலுவான கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதிமுக வலுவான கூட்டணி அமைப்பதற்கு தேவையான அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அப்போ சீமான் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7% வாக்குகள் இருக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதை நிரூபிச்சிருக்காரு. அப்போ அந்த வாக்கை வந்து அதிமுக பக்கம் கொண்டு வந்தால் தங்களுடைய பலம் கூடும் அப்படின்னு அதிமுக நம்புது. அதுக்காக சீமான் அவர்களை போய் கடந்த சனிக்கிழமை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போய் மீட் பண்ணதாக சொல்கிறாங்க. அது உறுதியாக தெரியல. அவர் போனதாகவும் அவருடன் இன்னொரு அதிமுக நிர்வாகி, அந்த நிர்வாகி வந்து சீமான் அவர்களுக்கு உறவினர், இந்த 2 பேரும் போய் பேசியிருக்கிறதா சொல்றாங்க. அதுல 6 சீட்டுகள் வந்து சீமானுக்கு கொடுப்பதற்கு அதிமுக தயாரா இருக்கு. 6 MP தொகுதியை உங்களுக்கு நாங்க தரோம், நீங்க போட்டியிடலாம் அப்படின்னு சொல்றதா கோரிக்கை அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து சீமான் தரப்புல வந்து கேட்டுக்கிட்டதாகவும் அவர் எந்த ஒரு ஒப்புதலும் இசைவும் தெரிவிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சீமானுடைய பலமே அப்படின்னா அவர் தனித்து போட்டியிடுறது தான். அவர் வந்து கூட்டணிக்குள்ளே போயிட்டார்னா மற்றவர்கள்லாம் எப்படி கரைந்து போனாங்களோ அந்த மாதிரி கரைந்து போயிடுவாங்க அப்படிங்கிறத அவரே நம்புறாரு. அவர் யார்கிட்ட அட்வைஸ் மாதிரி அப்படிலாம் இல்லை, அவரே அதை பல கூட்டங்கள்லையும் சொல்லியிருக்காரு, கூட்டணி நம்ம வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதிமுக வந்து 2019 இதே மாதிரி தான் பாமக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பாமக நாங்கள் பேசி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி எப்படியாவது அவங்கள உள்ளே கொண்டு வந்துட்டா நம்ம அணியை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணலாம் அப்படின்னு அதிமுக நினைக்கிறாங்க. அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. என்ன கார்த்தி? வாய்ப்புள்ள ராஜா அவர் சைட்லேயே சொல்லணும். அதிமுக சார்பில் ஒரு கூட்டணியை அமைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அந்த வகையில் போய் சீமா நேரில் சந்திச்சதற்கா தகவல். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் உங்களுக்கே கூட்டிகிட்டு வர்றது, சிவாரசை கூட்டிகிட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி சீமானோட உறவினரே அழைச்சிட்டு போய் சின்ன மாமனார் அழைச்சிட்டு போய் பேசியிருக்காங்க. பேசினதில் 6 இடங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் தர்றோம் அப்படின்னாரு. தனித்த அரசியல்னு பேசிகிட்டு இருக்க சீமான் ஒருவேளை இந்த ஒரு கூட்டணி வைக்க மாட்டார், ஒருவேளை கூட்டணி வச்சுட்டார், முன்னாள் அரசியல்வாதியாக இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அந்த வரிசையில் அவரும் போய் அமர்ந்துருவார். தன்னோட பேச்சை மட்டுமே மூலதனமாக வச்சு அரசியல் தொடங்கினவர். கொள்கையெல்லாம் அப்புறம் தான், முதல்ல பேச்சு மட்டும்தான் மூலதனமாக வச்சு போயிடாது. இப்போ முன்னாள் பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுவாரு. எந்த எல்லா கட்சி மேடைக்கும் போவாங்க, எல்லா இடத்துக்கும். யாருன்னு பேர் சொல்லுங்க. இந்த சாருக்கு நம்ம வேண்டப்பட்ட தமிழக மணியன் மாதிரி அது மாதிரி வந்து அதுக்கு அந்த இடத்துல போய் அமர்ந்துருவாரு. அதனால வந்து அப்படி பார்த்தாலும் ஒரு பெரிய பட்டியல பழ கருப்பையா, நீங்க சொல்ற மாதிரி தமிழறிவு மணியன், நாஞ்சில் சம்பத்து, ஓய்வு பெற்ற ஒரு பட்டியல். அந்த முன்னாள் அரசியல்ல போய் சேர்ந்துருவாரு. அதனால வந்து போக மாட்டார். அண்ணன் வச்சு நடத்துறது ஒரு ஒரு பேஜ்மெண்ட். அதாவது முதல் தலைமுறைக்கு அரசியல் சொல்லித்தரது அண்ணன்ட்டு தான் ஆரம்பிப்பாங்க, ஆனால் அண்ணன் இருக்க மாட்டாங்க. அரசியலை கற்றுட்டு வெளியே போயிடுவாங்க. எது அரசியல் தெரிஞ்சு அப்புறம் போயிடுவாங்க. அண்ணன் தான் முதல் வெகு போட்டுப்பார். 18 வயசு முடிஞ்சவொடனே வந்து பார்க்குறேன் அண்ணனோட உணர்ச்சி உதவி பேச்சு ஊன்னு வருவாங்க பசங்க. வந்துட்டு 2 வருஷம் 3 வருஷத்தில் அடுத்த லெவலில் போயிடுவாங்க. அதனால தான் சொல்றது, அண்ணன் வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் மாதிரி. தமிழ் தேச பொறியியல் கல்லூரின்னு இன்னைக்கு தமிழ் தேசிய கலைக்கல்லூரி. முதலாம் ஆண்டு மாணவர்கள் உள்ள வரப்ப இறுதி ஆண்டு மாணவர்கள் வெளியே போயிடுவாங்க. ஆமா, ஆனா அன்னைக்கு சொன்னதுக்கு அர்த்தம் தானா? சரி சரி சரி. ஏன்னா அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல்ல சீமான் வந்து ஓடுற குதிரையில பணம் கட்டுறவர் இல்லை, பணம் கட்டின குதிரையெல்லாம் ஓட வைக்கிறவர். அப்படியா? ஆமாம். அதனால் வந்து சீமான் எந்த சூழலையும் கூட்டணி அமைச்சு இருக்க மாட்டார். ஒருவேளை அவர் கூட்டணி அமைச்சாருன்னா நிறைய பேருக்கு மாதிரி இதுவும் அவருக்கு வாக்கு சரியறதுக்கான முதல் தேர்தலாக அமைஞ்சு போகும். அதாவது ஏன் மாமனாரை கூப்பிட்டு வந்தாலே நான் கேட்க மாட்டேன், நீ சின்ன மாமனாரை போய் கூப்பிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு தான் அண்ணன் வந்து மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு. அப்புறம் வந்து அண்ணன் ஒரு டயலாக் ஒன்று இருக்கு, ராக்கெட் விடுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறோம்யா, தோசை மாவை புளிக்க வைங்க அப்படிம்பாரு. அது மாதிரி இது வந்து ராக்கெட் விடுற மாதிரி அண்ணன் தோசை மாவை தான் புளிக்க வைப்பாரு. அதுக்கப்புறம் அண்ணா தெரியும் கண்ணாடி பார்ப்பார்ல, பார்த்துக்குவார் வேலைக்கு. அவரோட ஃபேமஸான பாட்டு ஒன்று தெரியுமா சார்? கண்ணாடி பார்க்கையில அங்க முன்னாடி
அதனால அவர் தனி கண்ணாடி பாப்பாருல்ல, நாளைக்கு மேடைக்கு போனா அப்படிதான் கேட்பாங்க எல்லா பேரும். அதனால தன்னைத்தானே கண்ணாடி பார்த்து சரி பண்ணிக்குவார் அவர். ஆனா நீ எப்படி டெய்லி ஒரு பாட்டு பாடி முடிவு பண்ணி வந்திருக்க. சரி, வாழ்த்துக்கள். என்ன ராஜேஷ், இப்ப நம்ம சீமானை பத்தி பேசுறோம், இது ஒரு பகுதி தான். இன்னொரு பகுதி, அதுல முக்கியமான பகுதி இருக்கு. என்னன்னா அதிமுக வந்து இந்த கூட்டணிக்கு வந்து அலைபாயுது. அதுதான் அது நமக்கு சொல்ற செய்தி வந்து அதுதான். இந்த கூட்டணிக்கு வந்து அதிமுக அலைபாயுது. திமுக கூட்டணியில இருந்து யாராவது உடைச்சிட்டு வந்துட மாட்டாங்களா என்கிற எதிர்பார்ப்பு ஒருபுறம். இன்னொரு புறம் பகிரங்கமாகவே திருமாவளவனுக்கு அழைப்பு விடுவது ஒரு புறம், விஜயகாந்த் வீட்டுக்கே போய் பார்க்கறது ஒரு புறம். இப்பொழுது வந்து சீமான் வந்து தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் அவர் கூட்டணிக்கு வரமாட்டார்னு தெரிஞ்சும் கூட அவர் சின்னமாவனரையெல்லாம் கூட்டு போய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வந்துட முடியுமான்னு அவங்க முயற்சி பண்றாங்க. இது வந்து கூட்டணிக்கு டெஸ்பரேட்லி நீடட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டணிக்கான தேவை வந்து அவங்கள வந்து அந்த அளவுக்கு வச்சிருக்க. அப்படி என்ன காரணம்? அதான் சார், இப்போ அதிமுக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அந்த மாதிரி கூட்டணிக்கு வந்து இருக்கு, அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு கூட்டணியை வச்சுருக்காங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து நல்ல வாக்கு சதவீதம் கெயின், அதாவது திமுகவும் அதிமுகவும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான வாக்கு சதவீதத்தை வச்சுருக்காங்க. அப்போ திமுக எந்த இடத்துல ஜெயிக்குது அப்படின்னா கூட்டணிகளை அதிகமாக சேர்க்குறப்ப அந்த ஓட்டெல்லாம் வாங்கி ஜெயிச்சிடுறாங்க. அப்போ அதிமுக அவங்களுக்கான ஓட் பேஸை மட்டும் தான் வச்சுருக்காங்க. அப்போ இவங்களுடைய ஈக்குவலாக கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, காங்கிரஸ் இந்த ஓட்டெல்லாம் ஈக்குவல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் இவங்களால ஜெயிக்க முடியும் அதிமுகவில். அப்போ அப்படி ஒரு விஷயத்தை கட்டமைக்கணும் அப்படின்னா வந்து பாமக உள்ள இழுத்தோம்னா ஒரு 6 முதல் 7% கிடைக்கும். தேமுதிகவை கூப்பிட்டோம்னா 1-2% கிடைக்கும். அப்போ சீமானையும் உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா 7% கிடைச்சிடும். அப்போ திமுகவோட அது வந்து ஹைட்டில் போயிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்காக தான் சீமான் உள்ளே வரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. எப்படி கார்த்தி இது? ஜெயக்குமாரோட பேட்டி பார்த்தேன். ஓடுகிற எக்ஸ்பிரஸில் வந்து சேர்ந்துக்குங்க, வேகமாக போகிற எக்ஸ்பிரஸில். அதிமுகவோட ஆமாம் அதில் அதிமுகவோட கூட்டணி சேர்றதுல இவங்களுக்கு ஒன்றும் தயக்கம்லாம் இல்லை. தேசத்தைகளுக்கோ மற்ற யாருக்கும் தயக்கம் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் அந்த ஓடுகிற எக்ஸ்பிரஸ் நேராக போய் கமலாலயத்து வாசல் நின்றுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் அவங்க போகிறதில்ல. இது எங்கே போய் முடியும்னா அங்கே போய் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க போகிறதில்ல. ஒரு காலத்தில் கூட்டணி அமைக்கலான்னு சொல்கிறப்ப எல்லாரும் போயஸ் கார்டன் நோக்கி ஓடியாருவாங்க. நேராக கூட்டணி பேச்சுவார்த்தை அங்கே தான் நடக்கும். இன்றைக்கி வந்து அதிமுகவினர் ஒவ்வொரு வீடுகளில் போய் கவு தட்டி கூட்டணிக்கு அழைக்கிறது நமக்கு ரொம்ப இதாக இருக்குது. அலுவலகங்களில் நேராக வீடுகளுக்கே போய் கூட்டணி பேசுகிறது நமக்கே வந்து அந்த கட்சியோட பலவீனப்பட்டு போயிருச்சோ. தொண்டர் பலத்தால் ரொம்ப மிகப்பெரிய கட்சி அதிமுக, எந்த மாற்று கருத்தில். இன்னும் சொல்ல போனால் திமுக விட வலிமையாக அதிமுக தனி மெஜாரிட்டிலாம் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி இருக்க சூழலில் ஒரு சில பேரோட விலகலுக்கு அப்புறம், குறிப்பாக ஓபிஎஸோட விலகல், இந்த மாதிரி விலகலுக்கு அப்புறம் நமக்கு ஒரு கூட்டணி அவசியமாக அதிமுகவுக்கு தேவைப்படுது. அது நடைபெறலாம். திமுகவோட பலமாக இருக்க அந்த கட்சிகளை மட்டும் கூப்பிட்றாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணியில் இருக்க எந்த கட்சிகளும் அதில் சவாரி செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து 7 வருஷமாக அந்த கூட்டணியை கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இங்கேருந்து யாரும் அவர்கள் வெளியில் போவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யாராவது வருவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் திமுக கூட்டணியிலிருந்து இருக்க வாய்ப்பில்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதில் கூடுதலான ஒரு விவரம் என்னென்னா, இந்த சீமானை பொறுத்தவரையில் இளம் வாக்காளர்களை தன்வசம் அவர் வைத்திருக்கிறார். புதுசாக வர்றவங்க, 18 வயசு நிறைவடைந்து தேர்தலில் வாக்களிக்க வரவங்க, கொஞ்சம் அப்படி இருக்கிறவங்க, அந்த இளம் வாக்காளர்களினுடைய தேவை என்பது இன்றைக்கி இந்திய அரசியலையும் சரி தமிழக அரசியலையும் சரி ரொம்ப ஒரு கணிசமான பகுதியாக இருக்கிறதுனால, அப்போ அந்த சீமானை அழைத்துட்டு வர்றதன் மூலமாக அந்த இளம் வாக்காளர்களையும் தங்கள் பக்கம் ஈர்த்து கொள்ள முடியுமா என்பதையும் அதிமுக பார்க்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.